அருள்மிகு சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோயில், திருலோக்கி, திருவிடைமருதூர் வட்டம், தஞ்சை மாவட்டம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல தூரும் கழுமல வளநக பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்தில் பூம்பொழில் சூழ் பொன்னி நதியின் வடபால் பழவாரும் ராமரோடையும் இரு மருங்கும் தழுவிச் செல்லும் வண்ணம் நடுவில் பொலிவுடன் விளங்கும் திருத்தலம்தான் திரைலோக்கிய சுந்தரம். இவ்வூர் திரைலோக்கி சுந்தரம் என்று அழைக்கப்பட்டு இப்போ மருவி திருலோக்கியாக வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாலயம் கும்பகோணத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சுவாமி இந்த சுந்தரேஸ்வரர் சுவாமியினுடைய பெயர். அம்பாள் அகிலாண்டேஸ்வரி. அதாவது ரெண்டுமே இந்த கிழக்கு பக்கமாக இருந்துடும். எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா சிவனுக்கு இடது பக்கம் அம்பாள் அமைஞ்சிருக்கும், தெற்கு நோக்கி இருக்கும். இந்த ஸ்தலத்தில் சுவாமியும் கிழக்கு நோக்கி, அம்பாளும் கிழக்கு நோக்கி, சுவாமிக்கு வலப்பக்கத்தில் அம்பாள் திருமண கோலமாக இங்கே அமைஞ்சிருக்கு. தஞ்சை பெரிய கோயிலை உருவாக்கிய முதலாம் ராஜராஜனின் மனைவி திரைலோக்கிய மாதேவியின் பெயரில் நிர்மாணிக்கப்பட்டதே இவ்வூர். அருள்மிகு சுந்தரேஸ்வரர் சமேத அகிலாண்டேஸ்வரி எழுந்தருளியுள்ள திருக்கோயிலே திரைலோக்கிய சுந்தரம் எனப்படும். இது சுமார் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயம். இது ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாகும். பிற்காலத்தில் இது காசி மடம் நிர்வாகத்தில் இருந்து நிர்வகிக்கப்பட்டு வந்தது. 1967 கும்பாபிஷேகம் ஒன்று நடந்ததுக்கு பிறகு HRNC இந்து அறநிலைத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இப்பொழுது இந்து அறநிலைத்துறையினால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறையிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருப்பனந்தாளுக்கு கிழக்க 5 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் உள்ளது. ஆடுதுறை சூரியனார் கோவில் கஞ்சனூர் அருகில் 7 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ரதி மன்மதன் புனர்ஜென்மம் பெற்றதாக ஒரு வரலாறு. திருக்கோர்க்கைன்னு இருக்குது மயிலாடுதுறை பக்கத்தில். அங்கே தான் அட்ட வீரட்டான ஸ்தலத்தில் அது ஒன்று. அங்கே தான் காமனை தகனம் பண்ணதாக புராண வரலாறு. இந்த ஸ்தலத்தில் ரதிதேவி பிரார்த்தனை பண்ணி மாங்கல்ய பாக்கியம் கேட்டு திரும்பி புனர்ஜென்மம் பெற்றதாக இந்த வரலாறு. அதனால தான் ரதி மன்மகனும் சேர்ந்த ரூபமாக இருப்பாங்க. மாசி மகத்தன்னைக்கு தான் இந்த காமதகனம்னு சொல்லிட்டு மன்மகனை எரித்ததாக புராணங்கள் இந்த கிராமத்துலலாம் மன்மதீஸ்வரன் கோவில்னு சொல்லி அதை வழிபட்டு வருவாங்க. அதனால் இந்த ஸ்தலத்தில் இந்த மாசி மகத்தன்னைக்கு மட்டும்தான் இந்த ரதி மன்மகனுக்கு அபிஷேகம். அன்றைக்கி ஸ்தபனங்கள் வாமலாம் வச்சு அபிஷேகம் நடக்கும். மற்ற நாளில் வருஷம் பூரா புனுகு ஜவ்வாது அரகஜா இந்த மாதிரி வாசன திரவியங்கள் தான் அது மேலே சாத்தப்படும். தம்பதிகள் ஒற்றுமை, பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்றது, குடும்பம் அந்நியம், இயற்கையாக மறு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவா. காசுக்காக ஒன்றும் பண்ணிக்கக்கூடாது, இயற்கையாக அடுத்து 2வது திருமணம் அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை சொல்லலாம். இந்த தளத்தில் நிறைவேறும். இவருக்கு இந்த புனுகு ஜவ்வாது சாத்தி இந்த ஜவ்வாதை தான் விபூதியோட கலந்து அவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வருகிறோம். நிறையா தம்பதிகள் இந்த ஸ்தலத்தில் ஒன்று சேர்ந்துருக்காங்க. வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி இந்த ரதி மன்மதன் பூஜை பண்ணுறது, பிரதோஷ காலத்தில் பூஜை பண்ணுறது இந்த கோயிலுடைய சிறப்பு. இதுக்கு துதிப்பு தான் நைவேத்தியம். முல்லை மலர், வாசன புஷ்பங்கள் சாத்தி
இனிப்பு நைவேத்தியம் செய்து அந்த இனிப்பை வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறது இங்கே வழக்கமாக இருந்து வருகிறது. கஞ்சனூரில் அப்படி தான் கற்பகாம்பாள் பார்த்திங்கன்னா அக்னீஸ்வரருக்கு வலப்பக்கம் இருக்கும், கிழக்கு பார்த்து சன்னதியாக இருக்கும். சூரியனார் கோவில் பக்கம் திருமாந்துரைன்னு இருக்குது. மாந்துரையிலையும் பார்த்திங்கன்னா அக்ஷயநாதர் கிழக்க பார்த்துருக்கோம், அம்பாளும் கிழக்க பார்த்துருக்கோம், அக்ஷயநாதருக்கு வலப்பக்கம் அம்பாள் இருக்கும். இந்த மாதிரி உள்ள மூர்த்தங்கள்லாம் திருமண கோல மூர்த்தங்களாக வழங்கப்பட்டு வருகிறது. அதனால தான் இந்த ஸ்தலத்தில் வந்து கல்யாணம் அதெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணால் உடனடியாக கல்யாணம் நடக்குதுங்கிறது இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு. பரிகாரம் வந்து குரு பரிகார ஸ்தலம். குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் சிவன் பார்வை சேர்ந்திருக்கிறதுனால திருமண தடை நீங்கும். பிரிந்த தம்பதிகள் ரதிமன்மகனுக்கு வந்து புனர்ஜீவனம் கிடைத்ததுனால மாங்கல்ய பாக்கியம் கிடைச்ச ஸ்தலம். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க. இதெல்லாம் இந்த பிரார்த்தனை. ஸ்தல விருட்சம் சரக்கொன்றை மரம். இக்கோயிலின் கீழ் திசையில் முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோயிலும், தென்கிழக்கில் அருள்மிகு ஷீராப்திசயன நாராயண பெருமாள் கோயிலும், மாரியம்மன், காளியம்மன், ஐயனார், விநாயகர் கோயில்களும் இவ்வூரின் நாற்புறமும் சிறப்புற விளங்கி பெருமை சேர்க்கின்றன. ஆதி அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு. வாழ்க்கையின் சாவியும் ஆழியில் வீழ்ந்ததே வழி என்பதென்ன இனி கூறு. கைலையில் தாண்டவம் ஆடியது போதுமே, பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு. ஆதி அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு, ஆசைகளின் ஆட்டமே பாரு. அதிகாராணவம் அறியாமை கொடுமையும் மண்ணீது தாண்டவம் ஏனோ, பழிபாவ சிந்தையும் பாழ்நரக வஞ்சமும் மனிதர்க்கு மனமெங்கும் ஏனோ. சூலத்தை ஏந்திவா சிவசங்கரா, ஆலத்தை நீ உண்ட பரிபூரணா. சூலத்தை ஏந்திவா சிவசங்கரா, ஆலத்தை நீ உண்ட பரிபூரணா. முக்கண்ணின் ஒளி காட்டவாரா, ஆதி அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு. வாழ்க்கையின் சாவியும் ஆழியில் வீழ்ந்ததே வழி என்பதென்ன இனி கூறு. கைலையில் தாண்டவம் ஆடியது போதுமே, பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு.
ஏன் இந்த பாவங்கள் ஜெகதீஸ்வரா, ஏன் இந்த கோலங்கள் பரமேஸ்வரா, ஏன் இந்த தடுமாற்றம் சர்வேஸ்வரா, ஏன் இந்த அவலங்கள் கங்காதரா. மூன்றாவதாம் உன் கண்ணையே நீர் திறப்பீர் உலகுயவே. ஆதி அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு. வாழ்க்கையில் சாவியும் ஆழியில் வீழ்ந்ததே, வழி என்பதென்ன இனி கூறு. கைலையில் தாண்டவம் ஆடியது போதுமே, பூமியில் நீ